ஒரு விஷயத்தை, ஒரு செயலை சொல்வதற்காக நெடுநேரமாக காத்துக் கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது வந்துவிட்டாயல்லவா? இதை சந்தோஷமாகவே கேள். நீ இழந்த ஒரு சந்தோஷத்தை மீட்டுக் கொடுக்க, நீ இழந்த ஒரு சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் யாராவது முழுமையாக சந்தோஷத்தை நான் அடைந்துவிட்டேன், இனி என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே வேண்டாம், அனைத்தையும் நான் அடைந்துவிட்டேன் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சற்று சிந்தித்துப் பார். அனைவருமே சந்தோஷத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை செய்தால் சந்தோஷம் வரும், எதை செய்யாமல் இருந்தால் சந்தோஷம் நம்மிடமே நிலைக்கும் என்று அனைத்தையுமே சிந்தனை செய்து கொண்டு தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்காதே, அது உன்னில்தான் இருக்கிறது என்பதை விளக்க இந்த கதையை முழுவதுமாக கேட்டுப்பார். எங்கே போய் சந்தோஷத்தை தேடலாம் என்பது உனக்கே தெள்ளத் தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் மாபெரும் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் அனைத்தும் இருந்தது, ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லவே இல்லாமல் இருந்தது. அதற்காக அவர் அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பார்த்தார். ஆனால் அங்கும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. அவன் சந்தோஷத்திற்காக அனைத்தையும் செய்யக்கூடாத செயல்கள் அனைத்தையும் செய்து பார்த்தார். ஆனாலும் அவனது மனமானது மகிழ்ச்சி அடையவே இல்லை. இறுதியாக அவன் துறவறத்தில் இறங்கினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அதற்கும் முயற்சிக்க முடிவை எடுத்தார். அதற்காக அவன் தன் வீட்டில் இருக்கும் தங்கம், வைரம், வைடூரியம் என்று அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு துறவியை பார்க்க சென்றார். அப்போது துறவி ஒருவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த செல்வந்தர் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு, குருவே, இதோ என் அனைத்து சொத்துகளையும் ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். இனி இவை எனக்கும் எதுவுமே தேவையில்லை. எனக்கு அமைதியும் சந்தோஷம் மட்டுமே வேண்டும் என்று கூறி துறவியிடம் சரணடைந்தார். அந்த துறவியோ செல்வந்தன் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு அந்த மூட்டையை அவசரமாக பிரித்து பார்த்தார். அதில் கண்ணை பறிக்கும் வகையில் இருக்கும் தங்கம் மற்றும் வைடூரியத்தை பார்த்ததும் அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். அதை பார்த்த செல்வந்தனுக்கு பெரும் அதிர்ச்சியாகி விட்டது. நான் ஒரு போலி சாமியாரிடம் நம் செல்வத்தை கோட்டை விட்டு விட்டோமே என்று கவலையடைந்து கோபத்தில் அந்த துறவியை துரத்த ஆரம்பித்தார். துறவியின் ஓட்டத்திற்கு செல்வந்தரார் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. துறவி சந்து பொந்துகளிலெல்லாம் ஓடி கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். பின் அந்த செல்வந்தரை பார்த்து, என்ன, பயந்து விட்டாயா? இந்தா உன் செல்வம், நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை கொடுத்தார். இதுவரை சந்தோஷம் இல்லை என்று நினைத்து கவலையில் இருந்த அந்த செல்வந்தன் கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்பி கிடைத்துவிட்டது என்பதில் பெரும் சந்தோஷமடைந்தார். அப்போது அந்த துறவி செல்வந்தனை பார்த்து, இதற்கு முன் இந்த செல்வம் உன்னிடம்தான் இருந்தது, ஆனால் அப்போது உன்னிடம் சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே செல்வம்தான், நீ வைத்திருந்த அதே செல்வம்தான். ஆனால் இப்போது உன் மனதில் மிக சந்தோஷம் இருக்கிறது என்று கூறி சென்று விட்டார் அந்த துறவி. சந்தோஷம் என்பது வெளியே இல்லை, மனதில்தான் இருக்கிறது, உன்னில்தான் இருக்கிறது. அது பலருக்கு தெரிவதே இல்லை. மற்றவர்களைப் போல மற்றவர்கள் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் உன்னில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு வெளியே போய் வேறு எங்கோ தேடிக்கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷத்தை உனக்கு எப்படி நீ பெற்றுக்கொள்வாய்? அது உன்னில் இருக்கும் பொழுது, உன் மனதில் இருக்கும் பொழுது நீ எங்கோ அலைந்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்ய முடியும்? இப்பொழுது மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள். உன் சந்தோஷம், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய மன நிம்மதி உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ வெளியே போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை.
நீ எதற்குமே ஆசைப்படுவது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது நினைப்பது, வேண்டுவது, பிரார்த்தனையாக வைப்பது, கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைப்பதுதான் மிக மிக முட்டாள்தனமான செயல். நீ உன் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளாவிட்டால், மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளாவிட்டால், நீ கேட்டது உனக்கு கிடைத்தாலும் கூட, நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் கூட, நீ ஆசைப்பட்டது உன்னிடமே வந்து நிரந்தரமாக இருந்தாலும் கூட, உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. உன்னிடம் எது இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகிக் கொண்டாலே போதும். ஏமாற்றத்தை தவிர்த்து விடலாம். சந்தோஷத்தை தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்பதை யோசித்து கொண்டே இரு. எங்கு போய் தேடலாம் அந்த சந்தோஷத்தை என்பதை யோசித்து கொள்ளாதே. யோசிக்க பார்க்கவும் நினைக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்பவனே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெறுகிறான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். இருப்பதில் சந்தோஷம் காணும் மனமே இல்லாத பொழுதும் இல்லாவற்றிலும் கூட சந்தோஷத்தை மிக அதிகமாகவே காண இயலும். நீ கேட்டது உனக்கு கிடைக்காத போதிலும் நீ சந்தோஷமாக மனநிலையில் இருந்தால்தான், நீ கேட்டது உன் கையில் வந்து சேரும் பொழுது நீ சந்தோஷமாக மனநிலையில் வாழலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத குழப்பத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டே இருந்தால் உன் மனம் குழப்பத்தோடே எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இழந்து விடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதையுமே தேடாமல் இருந்தாலே சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்கலாம். எப்பொழுதும் எதையுமே தேடிக்கொண்டே இருந்தால் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, வரும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியாது. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே இருக்கும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ இழந்த சந்தோஷம் அனைத்தையும் மீட்டெடுத்து நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இந்த மானிட பிறப்பு மிக மிக அற்புதமானவை. உனக்கு இருந்த இந்த கடன் சுமை, வேதனை, போராட்டம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு நின்றுப்பார். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு என் முன்னால் நின்றுப்பார். நல்ல வாக்கு உனக்காதுகளில் வந்து விழவும். உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னை விட்டு விலகும். விலகி நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து பொங்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வாழ்க்கையில் நீ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவாவது மாறப்போகிறது என்றால் வேதனைப்படலாம், கண்ணீர் சிந்தலாம். ஆனால் எதுவுமே மாறப்போவது இல்லை என்று தெரிந்த பிறகும் தேவையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பது மட்டும் உனக்கு நிலையாக இருந்துவிடும் என்று நீ தவறான கற்பனையில் இருந்தால் அதை யாராலுமே தடுக்கவே முடியாது. எதுவுமே நிரந்தரமாகவும் இருக்காது. எதுவுமே யாரிடமும் நிலையாகவும் இருக்கவும் முடியாது. அப்பா, நான் இருக்கிறேன். உன் நாட்களை எண்ண தயாராகு. மற்றவர்களுக்கு நீ உதவப் போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நீ சேர்வதற்கான நாளை எண்ணுவதற்கு தயாராக இரு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்திற்கு ஏற்றங்கள் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும்.
உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு, இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். சாயிராம், சாயிராம். பொதுவாகவே கடவுளை அக்கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இது கடவுள் வழிபாட்டில், இறைவனின் வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது. அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் மிக சிறப்பானதாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்படி நாம் வழிபட்டால் இறைவனின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீங்கி நமது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி வழிபாடு செய்வதில் நட்சத்திரங்களில் பொதுவாக யாருக்குமே சந்தேகம் வருவதே இல்லை. ஆனால் திதி அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய வருவதுண்டு. ஏனென்றால்
திதியில் வளர்ப்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2 வகையான திதிகள் இருக்குது. இவற்றில் எது இறைவனை வழிபட ரொம்பவே உகந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம 2 திதிகளிலும் வழிபாடு செய்வதே ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி. பொதுவாகவே பைரவர் வழிபாட்டுக்கு அஷ்டமி திதி ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அது வளர்ப்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 அஷ்டமி திதிகளுமே பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனால் 2த்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தேய்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொண்டோன்னா தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினோன்னா நம்மளுடைய தீர்க்க வேண்டிய துன்பங்களை பைரவ பெருமான் நிச்சயமாக தீர்த்தருள்வார். அதே போல வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது பைரவ பெருமானிடம் நமக்கு தேவையானவற்றை, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருமாறு வேண்டி வேண்டும். அப்படி வளர்ப்பிறை அஷ்டமி திதிகளில் இவ்வாறு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு தேவையானவை எல்லாத்தையுமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி பைரவ பெருமான் நமக்கு அருள் புரிவார். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது. அப்படி தீர்க்குமாறு துன்பங்களை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவ பெருமானிடம் வேண்டி பைரவ பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம முன்னோர்களின் வழிபாடை பார்த்தோன்னா பொதுவாகவே தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்த வழிபாட்டின் ரகசியமாகவே இருக்கும். தேய்பிறை திதிகளில் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும். பின்னர் வளர்ப்பிறை திதிகளில் நமது தேவைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கு வேணாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இதை தான் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. நாமும் அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த வழிபாட்டினை நாமும் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழலாம். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடாக ஆகின்றது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன் எண்ணங்கள் தான் காரணம் என் பிள்ளையே. நீ ஆள் மனதில் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்பதை விட எனக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நம்மிடம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள். ஓரிரு நாட்கள் உன் எண்ணங்களை கவனிக்க முயற்சி செய். நீ பயப்படுபவற்றை பற்றி, கவலைப்படுபவை பற்றி, உனக்கு தேவையில்லாததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று முயற்சி செய். கவனிக்க முயற்சி செய். அல்லது உன் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்பதை கவனிக்க முயற்சி செய். நீ எதை பற்றி அதிக நேரம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதைதான் ஈர்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள். உன் மனதின் முதன்மையான நிலையே நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. இந்த நிலையே உன் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடந்த காலத்தில் வாழ்வது எந்தவித பயனும் அளிக்கப் போவதே இல்லை. அது நம்மில் மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களை தான் தோற்றுவிக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் எதிர்காலமும் அது போலவே அமையும். ஒரு மகிழ்வான எதிர்காலம் அமைய உன்னுடைய இன்றைய நிலை மிகவும் முக்கியமானதாக ஆகிறது என் பிள்ளையே. இன்று உன் மனதில் முதன்மையாக நேர்மறை எண்ணங்களுடன் ஒரு மகிழ்வான மனநிலையில் வாழ்ந்தால் அதே போன்ற ஒரு எதிர்காலத்தை நீ உருவாக்குகிறாய் என்பதை புரிந்து கொள். பழகி பின் பலனை பெற்றவுடன் அதன் பிறகு விலக 1000 காரணத்தை தேடும் உலகம் இது. சற்று ஜாக்கிரதையாகவே இரு என் குழந்தையே. பிறரால் கற்றுக் கொடுக்கவே முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ளவே முடியாத மிக முக்கியமான ஒன்று மௌனம் ஒன்றுதான். அந்த மௌனத்தை நீ பின்பற்றி கொண்டே இரு. எப்பொழுதும்
எந்த இடத்திலும் எல்லா நேரத்திலும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும். எதை செய்வதற்கு முன்னாலும் எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு. அதை பேசுவதற்கு முன் இருமுறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைக்க விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கி இருக்கிறது. உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்துவிட்டால் துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கைதூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்துவிட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது.